ஈரோட்டின் முக்கிய பாசன ஆதாரமாக விளங்கும் காலிங்கராயன் கால்வாய் 744ஆம் ஆண்டில் காலடி வைத்துள்ளது. இந்த நிலையில் ஈரோடு மாவட்டத்தை செழிக்க வைத்த காலிங்கராயன் கால்வாயில் கழிவுநீர் கலப்பை தடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பவானி ஆறும் காவிரி ஆறும் கரைபுரண்டு ஓடினாலும் ஒரு காலகட்டம் வரை ஈரோடு சுற்றுவட்டார பகுதிகள் பாசன வசதியின்றி வறண்ட பூமியாகவே இருந்துள்ளது. இப்பகுதியை வளமான பகுதியாக மாற்ற நினைத்த பாண்டிய மன்னனின் தளபதியான காலிங்கராயன் 1270ஆம் ஆண்டில் கால்வாய் வெட்டும் பணிகளை தொடங்கினார். சுமார் 12 ஆண்டுகால உழைப்பின் பலனாக 1282ஆம் ஆண்டில் கால்வாய் வெட்டும் பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றது. ஈரோடு மாவட்டத்தின் முக்கியமான நீர்ப்பாசன திட்டமாக போற்றப்படும் காலிங்கராயன் கால்வாய் பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட காலிங்கராயன் தடுப்பணையில் தொடங்கி ஆவுடையார் பாறை வரை சுமார் 90 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணிக்கிறது. தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத காலகட்டத்திலேயே நதிநீர் இணைப்புக்கு முன்னோடியாக பவானி நொய்யல் நதிகளை இணைக்கும் வகையில் காலிங்கராயன் கால்வாய் உருவாக்கப்பட்டது. காலிங்கராயன் கால்வாய் வழியாக நேரடியாக 15,743 ஏக்கரும் மறைமுகமாக 10,000 ஏக்கரும் பாசன வசதி பெறுகின்றன. வாய்க்கால் இந்த தண்ணி தான் எங்களுக்கு இந்த வறண்ட இருந்த பூமியை இப்போ எங்களுக்கு செல்வாக பண்ணினதே இந்த காலிங்கராயன் வாய்க்கால் தானுங்க. முந்தியெல்லாம் முன்னோர் காலத்துலையெல்லாம் ரொம்ப செழிப்பாக வளவடைஞ்சு இந்த வாய்க்காலினுடைய இதனால எங்களுடைய வாழ்வாதாரமே மேம்பட்டதுங்க. வறண்டு கிடந்த ஈரோடு மாவட்டத்தை செழிக்க வைத்த காலிங்கராயன் கால்வாய் 744ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. கால்வாய் வெட்டி முடிக்கப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்ட தை 5ஆம் நாளை காலிங்கராயன் தினமாக விவசாயிகள் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் பெண்கள் பொங்கல் வைத்தும் முளைப்பாரி எடுத்தும் காலிங்கராயனை வழிபட்டனர். எல்லாருமே திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்கிறோம். 2 நாள் இன்னைக்கு முளைப்பாரி விட்டோம், பூஜை பண்ணோம். காலிங்கராயன் வாரிசுகள் வந்தார்கள், தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க. எல்லாம் சிறப்பாக கொண்டாடணும். இப்படிப்பட்ட வரலாறை கொண்ட காலிங்கராயன் கால்வாய் ஆலை கழிவுகளால் மாசடைந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த தண்ணி கொஞ்சம் மாசடைஞ்சு போச்சுங்க. இந்த மாசம் எங்களுக்கு கொஞ்சம் தமிழ்நாடு அரசாங்கம் தண்ணி மாசடையாத இந்தியெல்லாம் முன்னோர் காலத்துலலாம் அள்ளி குடிச்சவங்க. எனக்கு தெரியவே நானே அள்ளி குடிச்சுக்கிறேங்க இந்த தண்ணியை. இந்த தண்ணி சமீப காலமாக கொஞ்சம் மாசடைஞ்சு போச்சுங்க. இந்த மாசம் எங்களுக்கு நீக்கி நல்ல தண்ணியாக வர்ற மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணுங்க. ஈரோட்டின் முக்கிய பாசன ஆதாரமாக திகழும் காலிங்கராயன் கால்வாயில் கழிவுகள் கலப்பதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.